ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்கிரட்டிலிருந்து உங்கள் உமர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஜென்ஸோட நைட் ட்ரெஸ், அதுவும் ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் எப்படி நம்ம ஸ்டீம் மைனிங்ல அயனிங் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதே போல நம்ம பிளாசம் லாண்ட்ரியில டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்ல என்னென்ன விஷயங்களும் நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அயனிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒரு வாஷிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் பண்ணணும், என்னென்ன மிஷினரிஸ்லாம் தேவைப்படும், எவ்வளவு லேபர் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங் எடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க வீடியோவில் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாண்ட்ரி பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோல போய் பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மக்களே, ஃபர்ஸ்ட் நம்ம எந்த இதை அயன் பண்ண போறோம் அப்படின்னா, ஜென்ஸ் யூஸ் பண்ற நைட் ட்ரெஸ்ஸோட பேண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் அயன் பண்ண போறோம். எப்படி அயன் பண்றோம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பேண்ட்டை அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எப்பயுமே டேபிளில் நல்லா ஃப்ளாட்டாக போட்டு தான் அயன் பண்ணணும். இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இது ஸ்டீம் மைனிங் டேபிளாக இருக்கிறனால ஹீட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். ரொம்ப ஹீட்டும் இது வராது. அதே போல் இந்த கிளாத்தும் ரொம்ப மெல்லிஸான கிளாத்து, அதனால் ஹீட்டை ப்ராப்பராக வச்சு செக் பண்ணிக்கோங்க. நார்மல் எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸில் நீங்கள் அயன் பண்ண முடியாதுன்னு கிடையாது. பட் ஹீட்டை மட்டும் ப்ராப்பராக செக் பண்ணி அயன் பண்ணுங்கள். பேண்ட்டையும் ரெண்டு பக்கமும் நீட்டாக போட்டு அயன் பண்ணணும். அப்படி தான் நம்ம அயன் பண்ணிகிட்ருக்கோம். பேண்ட்டுக்கு பேக் சைடு இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் நீட்டாக அயன் பண்ணிவிடுங்க. பேண்ட்டோட இன்னொரு பக்கமும் நம்ம அயன் பண்ணிடணும். இப்போது மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு இப்போ இன்னொரு பக்கம் அயன் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நம்ம அயன் பண்ணுறோம் அப்படிங்கிறத. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு தான் ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ண முடியும், லாண்ட்ரி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால தான் இந்த நம்மளோட கொடுக்குற ட்ரைனிங்கில் எப்படி அயனிங் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ப்ராப்பராக சொல்லிக் கொடுப்போம். இப்போ டெலிவரி ஃபோல்டிங்கும் பண்ணிவிட்டு மேலே நீட்டாக நம்ம அயன் பண்ணிடணும். ரெண்டாவது, ஒரு நைட் ட்ரெஸ்ஸோட ஷர்ட்டை நம்ம எப்படி ப்ராப்பராக அயன் பண்ணுறோம் அப்படிங்கிறதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஷர்ட்டை அயன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு காலரை நீட்டாக அயன் பண்ணிடணும். இப்போ காலரை அயன் பண்ண போகிறோம். காலரை நீட்டாக நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, கையை அயன் பண்ணணும். நான் சொல்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யுங்க. அப்போ தான் நம்ம ஷர்ட்டை ஃபுல்லாகவே நீட்டாகவே அயன் பண்ண முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாம் தான் நம்ம திருப்பியும் சொல்கிறேன், இதெல்லாம் தான் நம்ம ட்ரைனிங்கில் நம்ம கவர் பண்ணி கொடுப்போம். ஒரு அயனிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸை நம்ம சொல்லுவோம். இப்போ இன்னொரு கையையுமே நம்ம நீட்டாக அயன் பண்ணிடணும். நீட்டாக அயன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அயன் பண்ணிடுங்க. இப்போது நீட்டாக பட்டன் போட்டு ஃப்ளாட்டாக ஆக்கிட்டு அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ளாட்டாகவே அயன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கூட பட்டன் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ளாட்டாக அயன் பண்ணிவிடுங்க. ஃப்ளாட்டாக இருந்தால் தான் சுருக்கம் தெரியாது. எப்போயுமே ஃப்ளாட் ஆக்கிட்டு தான் நீங்கள் அயன் பண்ணணும். இது எப்போயுமே மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அயன் பண்ணுங்கள். நீட்டாக அப்படி ஃப்ளாட்டாக போட்டு அயன் பண்ணுங்கள். அதே பட்டனுக்கு நடுவில் எல்லாமே அயன் பண்ணிடணும். கார்னர்ஸ் ரொம்ப முக்கியம். கார்னர்ஸில் நீட்டாகவும் அயன் பண்ணிவிடுங்க. பட்டன் போட்டுட்டு திருப்ப போகிறோம். நம்ம திருப்பி பேக் சைடு அயன் பண்ண போகிறோம். திருப்பிட்டு எல்லா பக்கமும் ஈவனாக எடுத்து விட்டுட்டு ஃப்ளாட் ஆக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, திருப்பி மேலே அயன் பண்ணணும். ஏன்னா பின்னாடியும் சுருக்கமாக தெரியும். அதனால் அயன் பண்ணால் தான் நீட்டாகும். இப்போது நம்ம நீட்டாக அயன் பண்ணுறோம். அயன் பண்ணி முடித்தாச்சு. இப்போ டெலிவரி ஃபோல்டிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்.
ஏன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அயன் பண்ணுறோம் அப்படின்னா சில பேர் இந்த க்ரீஸ் விரும்பப்படுவாங்க, அதனால் க்ரீஸ் நல்லா தெரியும். அதனால தான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு அயன் பண்ணுறோம். அதே போல் அந்த பக்கமும் அதே மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க. கரெக்டாக அளவு வச்சு 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அயன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அழகாக தெரியும். இப்போ கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நீட்டாக ஷர்ட்டை அயன் பண்ணியாச்சு. பின்னாடி பக்கம் அயன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடு அயன் பண்ணோம் அப்படின்னாலே நீட்டாக ஆகிடும். பார்த்துக்கிங்களா எவ்வளோ அழகாக நீட்டாக அயன் ஆகிருக்குன்னு. நம்ம நீட்டாக இப்போது அயன் பண்ணியாச்சு. சுருக்க எல்லாம் செக் பண்ணிடுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. செக் பண்ணிட்டு ஒரு அயன் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாகிடும். நீட்டாக அயன் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அதே போல இந்த லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய லாண்ட்ரி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.